தேவனுடைய சபையை கட்டுவோம் வாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள்னு பூமியில பார்க்கும்படியா கட்டட ஆலயத்தையும் கட்டட சபையும் கட்டுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 4:12 சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரமான சபை. சபைனா கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், அதாவது அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயமா நம்ம ஒவ்வொருவரும். அதாவது ரோமர் 12:5 சொல்கிறது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோமா. இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்குள்ள ஒவ்வொரு அவயமா இருக்கிறோமா. அதனால தான் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இல்லை, ஒன்றா இருக்கிறோம்னு பார்க்குறோம். அதனால தான் நம்ம சகோதரர், அதாவது பிரதர் சிஸ்டர்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வசனத்துக்குள்ள நிலைச்சிருக்கிறோமா. அதாவது தேவன் தங்கும் ஆலயமா அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியா நம்ம பெற்றிருக்கிறோமா. அது அப்படி பெற்றிருக்கிற சரீரம், தேவனை ஆவியாக உள்ளத்தில் பெற்றிருக்கிற சரீரமான சபை, அப்படி பெற்றிருக்கிற அவயம்தான் சபையா. எபேசியர் 4:12 சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைய. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த அவயம் தேவனை அறிகிற அறிவில் பக்தி விருத்தி அடையும்படியாக தான் 5 வகையான ஊழியமும் கொடுக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கிறோம். கொலோசியர் 1:18 சொல்கிறது, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையா. இந்த கிறிஸ்து தான் நம்முடைய சரீரமான சபைக்கு தலை. அப்போ வசனத்தின்படி சபை அப்படின்னா நீங்களும் நானும் தான், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அவயமா நம்ம எல்லாருமே. இப்படிப்பட்ட சபை தேவனை அறிகிற அறிவில் வளரணும், பூரண புருஷராகணும் அப்படிங்கிறதுக்கு தான் சபை கூடுதல். அப்போ சபை கூடுதல்லாம் வேதத்தின்படி வீடுகளில் தான் இருந்தது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், அவர் கல்லான ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே வேறொரு ஆலயத்தை எழுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ வேறொரு ஆலயங்கிறது இந்த கிறிஸ்து தேவனுடைய ஆலயமா. நம்ம எல்லாரும் இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா, அதாவது அவருடைய வசனத்துக்குள்ளே நினைச்சிருக்கிறோமா. அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட சரீரம் தான் அந்த சபையா. கிறிஸ்துவின் வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட அவயம், அவரை பரிசுத்த ஆவியாக கொண்ட சரீரம், இதுதான் கிறிஸ்துவின் சரீரமா. இந்த இப்படிப்பட்ட அவயமான நம்ம பூரணராகணுமா, பூரண குமாரனா உண்டாக்கணுமா. அதுக்காக தான் இந்த சபை கூடுதல். அப்போ வசனத்தின்படி சபை கூடுதல்னா என்ன அப்படின்னா, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லலாம்.